ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னாலே நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு டேர்ம் ஃப்ரீ ஹோல்டா, லீஸ் ஹோல்டா. ஆனா அப்படின்னா உங்களுக்கு என்னன்னே தெரியலையா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீ ஹோல்ட் ப்ராப்பர்ட்டினா, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு லைஃப் டைம் ஓனர் நீங்களா தான் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அந்த ப்ராப்பர்ட்டிய வாங்குற விலையும், விக்கிற விலையும் லீஸ் ஹோல்ட் ப்ராப்பர்ட்டிய விட அதிகமா தான் இருக்கும். லீஸ் ஹோல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு, அதாவது ஒரு 99 இயர்ஸ், 90 இயர்ஸ், 60 இயர்ஸ், 30 இயர்ஸ் இந்த மாரி காலத்துக்கு நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனரா இருக்கலாம். பட் அந்த லேண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு சொந்தமானதா இருக்கும். நீங்க உங்களோட லீஸ் டெர்ம ரினியூ பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா போயிட்டு பஜாவர்த்தனால ரினியூ பண்ணிக்கலாம். லீஸ்ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி ஃப்ரீஹோல்ட் ப்ராப்பர்ட்டியை விட 20% குறைவாவே இருக்கும். ஓன் ஸ்டேக்கு வீடு வாங்குறதுன்னா ஃப்ரீஹோல்ட் ப்ராப்பர்ட்டி போகிறது பெட்டர். அப்படியே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வீடு வாங்க போறீங்கன்னா லீஸ்ஹோல்ட் ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணலாம். உங்க லீஸ்ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான லொகேஷன்ல இருந்துச்சுன்னா, அதாவது சுத்தி கம்பெனிஸ், ஃபேக்டரிஸ், யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க உங்க ப்ராப்பர்ட்டியை ஒரு நல்ல ரெண்டலுக்கு விடலாம். நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணும்போது, அந்த விஷயம் உங்களையும் வந்து சேரும்.